Hi, hello and welcome to Buvistutorials. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதிலை தான் நான் முதல்ல இதை கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, எங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும், பப்ளிக் எக்ஸாம் +2க்கு ஜூனில் இருக்குமா ஜூலையில் இருக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ உள்ள அந்த கோவிட்-19ஓட செகண்ட் வேவ் கேசஸ் பார்த்திங்கன்னா ஹை பீக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. மேலே உங்களுக்கு அந்த ஒரு சார்ட் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு வேவ் எந்த பீக்கில் இருந்ததுன்னு பாருங்கள், அண்ட் நவ் செகண்ட் வேவ் எவ்வளோ பீக்கில் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு வேவோட பீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லா டவுன் ஆனதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 2 to 3 months அது எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த நார்மல் பீக்கில் இருந்து டவுன் ஆகிறதுக்கு அது எடுத்துக்கிட்டதே 2 to 3 months. அப்படி இருக்கும்போது செகண்ட் வேவில் மேலே பாருங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் பீக்கில் இருக்குன்னு. ஸோ இது இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதிகமாக இருந்து அது கீழே வர்றதுக்கு நிச்சயமாக 2 monthsக்கு மேலவே ஆகும். அது ஓவரால் இந்தியாவோட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாட்டோட ஸ்பெசிஃபிக்கான ஃபஸ்ட் வேவும் செகண்ட் வேவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் தான் ஃபர்ஸ்ட் வேவ் அது நார்மல் ஆகிறதுக்கு டோட்டலாக டவுன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட மந்த்ஸ் பார்த்திங்கன்னா 2 to 3 months. ஸோ இப்போ அது எந்த பீக்கில் இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் இது இன்னும் அதிகமாகவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆகிட்டு அது கீழே டவுன் ஆகி வர்றதுக்கு கண்டிப்பாக 2 months ஆகும். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது. என்ன அப்படின்னா, இந்த 2 months பீக்காகி நல்லா குறைஞ்சி வரும்போது தான் உங்களுக்கு எக்ஸாமுங்கிற ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ண முடியும் இல்லையா? அப்போது இந்த மே மந்த்து ஃபுல்லாக ப்ளஸ் ஜூன்லையும் நமக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஜூனில் எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொன்னேனே தவிர எக்ஸாமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லலை. கட்டாயம் +2 பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு எக்ஸாம் ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணி ஜூலை 3rd வீக் போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ எக்ஸாம் உங்களுக்கு மேபி ஜூலை 2nd or 3rd வீக் நம்ம பப்ளிக் எக்ஸாம் +2க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது நீங்கள் கேட்ட டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்த ரிவிஷனுக்கான டைம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மே மந்த் மட்டும் தான் நாமளே நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஜூனும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது உங்கள் கையில் இன்னும் 2 months மொத்தமாக இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். ஸோ அப்பப்போ நம்ம சேனலில் எதுக்கு அங்கே இங்கே கெரியர் கைடன்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஃப்யூச்சர் எந்த பக்கம் போகணுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட +2 ப்ரிப்பரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோவை நான் ஒரு ப்ரீமியர் வீடியோவாகவும் போட போகிறேன். நீங்கள் என் கூட லைவ் சேட் பண்ணலாம். உங்களுக்கான டவுட்ஸ் என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் தெரியாத விஷயங்களை கட்டாயம் நோட் பண்ணிவிட்டு தென் கன்சர்ன் அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்டையோ இல்லை அந்தந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள்கிட்டையோ பேசிவிட்டு உங்களுக்கான அந்த பதிலை நான் இன்னொரு வீடியோலையோ இல்லை போஸ்ட்லேயோ இல்லை நம்ம குரூப்லேயோ கூட போட்டு விட்டுட்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று லைவாகவோ இல்லை ப்ரீமியராகவோ அபவுட் இங்கிலீஷ், அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம Buvistutorials டீம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம May 1 நேத்திலேருந்து ஒரு ரிவிஷன் பிளான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தென் ஏதாவது ஒரு சில டாபிக்ஸ் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மொத்தமாக ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நம்மளோட ரிவிஷன் பிளான் செகண்ட் டே ரிவிஷன் பிளான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நேற்று ஈவினிங் 9 o'clock மேலே நான் அந்தந்த சப்ஜெக்டுக்குரிய ஒரு கொஷின் பேப்பரையும் கொடுத்தேன். ஸோ இந்த கொஷின் பேப்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவரால் சிலபஸில் நீங்கள் 1/4 தான் உங்களை நான் படிக்க சொல்லியிருக்கேன், அப்படி தானே? ஸோ அந்த பார்ட்டில் உள்ள கொஷின்ஸை உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்னு நான் அனுப்பின கொஷின்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு அப்படியே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு டைம் கிடச்சா எழுதியும் பார்த்துடுங்க. மேக்ஸ் அக்கௌண்ட்ஸாக இருந்தால் ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்த்துடுங்க. அதே மாதிரி இன்றைக்குமே நான் நைட்டு ஒரு கொஷின் பேப்பர் அந்தந்த சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர் அனுப்புகிறேன். உங்கள் போர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் உள்ள கொஷின்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களால் ஆன்சர் தெரியுதா, ஆன்சர் பண்ண முடியுதா,
தெரியலைன்னா தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அது அப்படியே நமக்கு தெரியாத கொஷனை விட்டுட வேண்டாம். ஸோ ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு மார்னிங் நீங்கள் என்ன படிக்கணும், நாளைக்கு ஃபுல்லாக என்ன ரிவிஷன் அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் மூலயமாவும் ப்ளஸ் நம்மளோட டெலகிராம் குரூப் மூலயமாவும். உங்களுக்கு நிறைய பேருக்கு டெலகிராம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? அடுத்து கொஞ்சம் நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லணும். இது முழுக்க 12th ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட சேனல் தான். ஓகேயா? வளர்ந்து வந்துட்டுருக்கக்கூடிய அந்த 11th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். நிறைய கேரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அதுவுமே இருக்குது. அது ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உரிய ஒரு சேனல் தான் நம்மளோட சேனல். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக கோல்டன் கொஷின்ஸ் போட்டிருக்கும், சாப்டர் வைஸாக போட்டிருக்கும், அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே போல் மேஜர் சப்ஜெக்ட்ஸுக்கு சென்டம் ட்ரிக்ஸும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. தென் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் பேப்பர், மிட்டம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அதையும் நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இங்கிலீஷ் பற்றி டாப் டு பாட்டம் உங்களோட அத்தனை கிராமர் டவுட்ஸும் கிளியர் ஆகிற மாதிரி தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ் தனியாக, சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இதை நீங்கள் எப்படி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அட்டென்ட் பண்ணணும் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். கிராமர் பாட்டா அதுக்கு தனியாக ஒன்றுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஆகட்டும், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆகட்டும், ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இல்லைனா கண்டிஷனல் கிளாஸஸ், ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டு தனித்தனியாக இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணியோ இல்லை வீடியோஸ் ஓப்பன் பண்ணியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே கமெண்ட்லேயும் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம குரூப்லேயும் நீங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஸோ டைம் நிறையவே இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க, சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.